أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله الصلاة والسلام على رسول الله ربنا زدنا علما ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي يا فتاح اللهم إني عبدك وابن عبدك وابن أمتك ناصية بيدك ماض في حكمك عدل في قضاءك أسألك بكل اسم هو لك سميت به نفسك أو أنزلته في كتابك أو علمته أحد من خلقك أو استأثرت به في علم الغيب عندك أن تجعل القرآن ربيع قلبي ونور صدري وجلاء حزني وذهاب همي يا الله يا ربே يا ரஹ்மானே யா ரஹீமே உன்னுடைய திருக்குர்ஆனை உன்னுடைய வேதத்தை எங்கள் உள்ளத்திற்கு வசந்தமாக ஆக்கித்தா யா அல்லாஹ். எங்கள் பார்வையின் ஒளியாக ஆக்கு யா அல்லாஹ். எங்கள் கவலையை அகற்றக்கூடியதாக ஆக்கு யா அல்லாஹ். எங்கள் துக்கத்தை போக்கக்கூடியதாக்கி எங்களுக்கு அருக்கிருபை செய்வாயாக யா அல்லாஹ். கேட்டதன்படி நல்லமல் செய்யக்கூடிய நன்மக்களின் கூட்டத்தில் சேர்த்து வைப்பாயாக யா அல்லாஹ். ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ். சூரா அம்பியா தொடர்ந்து நம்ம பார்த்து வர்றோம். அதுல 88 வசனங்களை நம்ம பார்த்திருக்கோம். இன்னைக்கு 89வது வசனம் நம்ம பார்க்க போறோம். 88 வசனத்துல வரைக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பல நபிமார்களை சொன்னா, லாஸ்டா யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள இந்த இடத்துல பேர் சொல்லாம மீன்காரருக்கு நம்ம கொடுத்த மிகப்பெரிய ஒரு அருளை பாத்தீங்களா அப்படின்னு அல்லாஹ் அதை நினைவு கூறி அந்த இடத்துல அவங்க செஞ்ச அந்த பிரார்த்தனையை நம்ம ஏற்றுக்கொண்டோம் அப்படிங்கிறத உலகத்துல சொல்லி காட்டலாம். இப்ப அடுத்து 89வது வசனத்துல இருந்து நம்ம பார்க்க போறோம். படிக்கிறீங்களா? மேலும் ஜக்கரியாவுக்கும் அருட்பேற்றினை வழங்கினோம். அவர்தம் இறைவனிடம், என் இறைவனே, என்னை நீ தன்னந்தனியாக விட்டுவிடாதே, நீயே மிகச்சிறந்த வாரிசு ஆவாய் என்று பிரார்த்தித்த சமயத்தை நினைவு கூறும். பிறகு நாம் அவருடைய வேண்டுதலை ஏற்றுக்கொண்டு அவருக்கு யஹ்யாவை கொடையாக வழங்கினோம். அவருடைய மனைவியை அதற்கு அருகதை உள்ளவராகவும் ஆக்கினோம். இவர்கள் யாவரும் நற்பணிகளில் முனைந்து செயற்படுவோராகவும் பேரார்வத்துடன் அச்சத்துடனும் நம்மிடம் இறைஞ்சக்கூடியவர்களாயும் திகழ்ந்தார்கள். நம் முன் பணிந்தவர்களாயும் விளங்கினார்கள். தன்னுடைய கற்பை காப்பாற்றிக் கொண்ட அந்த பெண்ணிற்குள் நம்முடைய ரூஹிலிருந்து ஊதினோம். மேலும் அப்பெண்ணையும் அவளுடைய மைந்தரையும் உலகத்தார் அனைவருக்கும் சான்றாய் திகழச் செய்தோம். உங்களின் இந்த சமுதாயம் உண்மையில் ஒரே ஒரு சமுதாயமே. மேலும் நானே உங்கள் அதிபதி. எனவே நீங்கள் எனக்கே அடிபணியுங்கள். ஆயினும் இந்த மக்கள் செய்த தவறு என்னவெனில், அவர்கள் தமக்கிடையே தம்முடைய தீனை மார்க்கத்தை துண்டு துண்டாக்கி விட்டார்கள். அனைவரும் நம்மிடமே திரும்பி வரக்கூடியவர்களாவர். பிறகு எவர் நம்பிக்கையாளராய் திகழ்ந்து நற்செயல்கள் புரிகின்றாரோ அவருடைய உழைப்பு மதிப்பற்று போகாது. மேலும் அதனை நாம் பதிவு செய்து கொண்டிருக்கின்றோம். எந்த ஊர் மக்களை நாம் அழித்து விட்டோமோ அவர்கள் மீண்டும் திரும்பி வருவது சாத்தியமில்லை. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இடத்துல 89வது வசனத்துல இருந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள பத்தி பாருங்க. அவங்களுக்கு நம்ம எப்படிப்பட்ட அற்கொடைகளை நம்ம கொடுத்திருந்தோம் அப்படிங்கிறத பாருங்க. அப்படி இருக்கும்போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்தை பத்தி சொல்றான். அந்த நேரத்துல அவர் தன்னுடைய இறைவனை கூப்பிட்டு பேசினாரு, துவா செஞ்சாரு, பிரார்த்தனை செஞ்சாரு. என்னுடைய ரப்பே, என்னை நீ தன்னந்தனியா விட்டுறாதே அல்லாஹ், நீ மிகச்சிறந்த வாரிச எனக்கு குடி அல்லாஹ் அப்படின்னு அவர் பிரார்த்தனை செய்யறாரு. பிரார்த்தனை செய்த நேரம் கல்யாணத்தை முடிச்சா அடுத்த நாள் அவர் பிரார்த்தனை செய்யல இல்லையா? அவர் எவ்வளவு வயசானதுக்கு பின்னாடி தளர்ந்து போய் தன்னுடைய இயலாமையை வெளிப்படுத்தி, அல்லாஹ் இவ்வளவு காலமா எனக்கு நீ பிள்ளைய கொடுக்கல, இனிமேலும் புள்ள பிறக்கிறதுக்கான அறிகுறியும் கிடையாது, எல்லாம் முடிஞ்சு போச்சு, ஆனாலும் தன்னந்தனியா நீ என்னை விட்டுறாத வாரிசு இல்லாம, எனக்கு நான் உன் மேல ரொம்ப நம்பிக்கையோட கேட்கிறேன் அல்லாஹ் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான் அவர் செஞ்ச பிரார்த்தனைய. அதுக்கு பின்னாடி அவருடைய வேண்டுதலை நம்ம ஏற்றுக்கொண்டோம். உண்மையிலேயே எவ்வளவு அழகா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான் பாருங்க. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் இந்த நம்பிக்கையை வச்சு துவா கேட்டாங்க. சூரா மரியம்ல பார்த்தோம் அவங்களுடைய துவா எவ்வளவு ரகசியமா அல்லாஹ் கூப்பிட்டு எவ்வளவு அழகா அவங்க கேட்டாங்கன்னு. அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்ம அதை ஏத்துக்கொண்டோம், அவருக்கு பதில் சொன்னோம். எப்படி? அவருக்கு யஹ்யாவை நன்கொடையாக நம்ம கொடுத்தோம். அவருடைய மனைவி அதுக்கு அருகதை உள்ளவரே இல்லை, ஆனா அவர் அதுக்கு ரெடி ஆக்கணும். அவர்கள் யாவரும் நல்ல பணிகள்ல
முனைந்து செயல்படக்கூடியவர்களா இருந்தாங்க. பாத்தீங்களா? நல்ல சாலிகான அமல் செய்யக்கூடிய, அல்லாஹை நம்பி அல்லாஹுக்கு பொருத்தமா நடந்து நல்ல அமல் செய்யக்கூடிய ஒவ்வொரு மக்களையும் அல்லாஹ் நேசிக்கக்கூடியவனா இருக்கான். அவங்களுடைய துவாக்களை அங்கீகரிக்கக்கூடியவனா இருக்கான். அதுக்கு பதில் சொல்லக்கூடியவனா இருக்காங்கிறது எவ்வளவு அழகா நமக்கு நிதர்சனமா சொல்லி காட்டுது இந்த வசனங்கள்லாம். இப்படி இருக்க அல்லாஹ்வை விட்டுட்டு அடியார்கள்ட்டயோ அடங்கி இருக்கவங்கள்ட்டயோ போகக்கூடாது அப்படிங்கிறத ரொம்ப தெளிவா நம்ம புரிஞ்சுக்கலாம். அதே நேரத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், அவங்க ஒவ்வொருத்தரும் எப்படிப்பட்டவங்களா இருந்தாங்க? நல்ல பணி செய்யக்கூடியவர்களா இருந்தாங்க. பேர் ஆர்வத்தோடையும் அச்சத்தோடையும் நம்ம கிட்ட வந்து இறைஞ்சக்கூடியவர்களாகவும் திகழ்ந்தாங்க. நம்ம முன்னாடி பணிந்தவர்களா விளங்குனாங்க. அப்ப யாருக்கும் பணிய வேண்டிய தேவையில்லை, யாருக்கும் அச்சப்பட தேவையில்லை, யாருக்கும் பயப்பட தேவையில்லை. ஆனா அகிலத்தை படைத்த அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டும் நாம பயப்படணும், பணியணும். அவன்கிட்டத்தான் தாழ்ந்த குரல்ல கேட்கணும், அவனுடைய கட்டளைகளை பின்பற்றணும், அவன் உறுத்தாங்கிறதுல உறுதியா இருக்கணும். அப்படி இருக்கும்போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவ்வளவு பெரிய ஈடேற்றத்தையும், எப்படி நம்மளுடைய துஆவுக்கு பதில் சொல்றாங்கிறதையும், நம்மளுடைய கல்புகளை எல்லாம் கண்களை எல்லாம் குளிரச் செய்யறாங்கிறதையும் நிதர்சனமா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருடைய வாழ்க்கையில பார்க்கலாம். ஆனா நபிமார்களுக்கு நடந்த நிகழ்வுகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய வேதத்துல சொல்லி காட்டுறான். அடுத்து 91வது வசனத்தை பாருங்க. தன்னுடைய கற்பை காப்பாற்றி கொண்ட அந்த பெண் இருக்காங்கல்ல, யாரு? மரியம் அலைஹிஸ்ஸலாம். அவங்கள பத்தி இந்த இடத்துல பார்ப்போம். அவங்க வந்து அவங்க மேல எவ்வளவு இன்னைக்கு வரைக்கும் களங்கம் கற்பிக்கக்கூடிய எவ்வளோ மக்கள் இருக்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் அவனுடைய அழியாத மறையில அவனுடைய வேதத்துல தன்னுடைய கற்பை காப்பாற்றி கொண்ட பெண், இதை விட சான்று வேற யாரு சொல்லணும்? சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் சொல்றான், அந்த மரியம் அலைஹிஸ்ஸலாம் கிட்ட நம்முடைய ரூஹுல இருந்து ஊதணும். அந்த பெண்ணையும் அந்த ரூஹின் மூலமா ஊதி நாம கொடுத்த அந்த செல்வமான ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களையும், அவங்களுடைய அதான் அல்லாஹ்தால அவங்களுடைய மகனையும் இந்த உலகத்தாருக்கெல்லாம் சான்றாக்கினோம். சுப்ஹானல்லாஹ், சுப்ஹானல்லாஹ். உண்மையிலேயே பெண்களை பெருமைப்படுத்தக்கூடிய ஒரு மார்க்கம், பெண்களுக்கு கௌரவத்தை கொடுத்த மார்க்கம், பெண்களுக்கு சுதந்திரத்தை கொடுத்த ஒரு மார்க்கம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த பெண்களை எவ்வளவு உயர்வுபடுத்தியிருக்கான் தெரியுமா? எவ்வளவு கண்ணியப்படுத்தியிருக்கான் தெரியுமா? அதை தொடர்ந்து அல்லாஹ் தஆலா சொல்றான், உங்களின் இந்த சமுதாயம் உண்மையிலேயே ஒரே சமுதாயம் தான், மேலும் நான் தான் உங்களோட அதிபதி, அதனால நீங்க எனக்கு மட்டும் அடிபணியுங்க. இந்த வார்த்தை நம்ம எல்லாருக்கும் கிளியரா விளங்குதா இல்லையா? யாருக்காச்சும் ஒருத்தருக்கு புரியாம இருக்கா? எவ்வளவு அழகா அல்லாஹ் தஆலா 17 நபிமார்களை இந்த சூறாவுல சொல்றாங்கன்றத நம்ம முன்னாடியே பார்த்தோம். சூரா அன்பியாவுல இவ்வளவு நபிமார்களையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டி அவங்களுடைய வாழ்க்கை வரலாறுகளை அப்படியே சின்னதா சுருக்கமா அழகா அவங்க எப்படி வாழ்ந்தாங்கங்கிறத சொல்லி, அவங்க யார நம்புனாங்க, யார வணங்குனாங்க, யார்கிட்ட உதவி தேடினாங்க, அந்த உதவியை யார் அங்கீகரித்தா, அவங்களுக்கு யார் அவங்களுடைய கஷ்டங்களை போக்குனா, எல்லாத்தையும் அல்லாஹ் தஆலா சொல்லிட்டு, உங்களுடைய சமுதாயம் உண்மையிலேயே ஒரே சமுதாயம் தான், மனித சமுதாயம் இல்லையா? இந்த மனித சமுதாயத்துக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இஸ்லாம்ங்கிற ஒரு மார்க்கத்தை அல்லாஹ் தஆலா கொடுத்து, இந்த தீனுல் இஸ்லாத்துல யாரெல்லாம் நீங்க இணைந்து வேலை செய்றீங்களோ, பாடுபடுறீங்களோ, ஓரிரை கொள்கையில ஏற்று நடக்குறீங்களோ, உங்களுக்கு ஈடேற்றம் இருக்குங்கிறத அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி, அதன்படி வாழ்ந்து காட்டுறதுக்கு தூதர்களையும் அனுப்பி, அதனுடைய வாழ்க்கையின் வழிகாட்டியா வேதத்தையும் அல்லாஹ் கொடுத்திருக்கும் போது, அதை விட்டுட்டு எங்க போறீங்க நீங்க? ஒவ்வொருத்தரும் எங்க போறோம் அப்படிங்கறத அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான். அடுத்து பாருங்க, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், உங்களுடைய சமுதாயம் ஒரே சமுதாயம் தான், நான் தான் உங்களுடைய அதிபதி, அதனால எல்லாரும் தெளிவா தெரிஞ்சுக்கோங்க, என்னை விட்டுட்டு வெளியே எங்கேயும் போகாதீங்க, எனக்கு மட்டும் அடிபணிங்க, வேற யாரையும் நீங்க செலக்ட் பண்ண வேண்டாம், அடிப்படையும் வேண்டாம் அப்படிங்கறத அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். இவ்வளவு தெளிவா தெரிஞ்சிருந்தோம், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தெளிவா சொல்லி இருந்தோம், வேற பக்கம் போலாமா? மனிதர்கள்ட்ட போகலாமா? கைகளால் செய்யப்பட்ட நாமளே உருவாக்கிய நமக்கு வழிகாட்டியா எடுக்கலாமா? அழகான முறையில வாழ்ந்து மரணித்த அடியார்கள் கிட்ட, கபரு கிட்ட போகலாமா? போகலாம். எப்ப போலாம்?
நம்மளுடைய மரணத்தை நினைவுபடுத்த போகலாம். இவ்வளவெல்லாம் ஆண்டு அனுபவிச்சு மண்ணுக்குள்ள போய் அடங்கிட்டாங்களே, இந்த நிலைமை தானே நமக்குண்டு நம்மளுடைய மரணத்தை சிந்திக்க போகலாம். அதை தவிர உள்ள இருக்கிறவங்க கேட்பாங்க, பார்ப்பாங்க, பதில் சொல்லுவாங்கன்னு போறது உண்மையிலேயே அல்லாஹு அக்பர், அல்லாஹ் கொடுத்திருக்க அறிவு விசாலமானது. ஏன் புரியாம இப்படி லட்சக்கணக்குல போய் கிடக்குறாங்களோ யா அல்லாஹ். அல்லாஹு தாலா சொல்லிட்டு சொல்றான், ஆயினும் இந்த மக்கள் செய்த தவறு என்ன தெரியுமா? அவர்கள் தமக்கிடையே தம்முடைய தீனை மார்க்கத்தை துண்டு துண்டா ஆக்கிட்டாங்க. அனைவரும் நம்மகிட்ட தான் வரணுங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. இந்த மக்கள் சமுதாயத்தை ஒரே சமுதாயமா தான் நான் படைச்சிருக்கேன், மனித சமுதாயமா. உங்களுக்கு மார்க்கமா தீனையா நான் இந்த இஸ்லாத்தை தேர்ந்தெடுத்திருக்கேன். என்னுடைய இறுதி தூதரா முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தையும் உங்களுக்கு வேதமாகிய குர்ஆனையும் சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் தஆலா சொல்றான், நன்மை தீமை அனைத்தையும் பிரித்தறிவிக்க கூடிய ஒரு ஃபுர்கான் அதை கொடுத்திருக்கேன். அப்படி இருந்தும் என்னை விட்டுட்டு, நான் தான் உங்களுடைய அதிபதி, என்னை விட்டுட்டு நீங்க எங்க போறீங்க? எனக்கு அனுப்படிங்க, எனக்கு கட்டுப்பட்டு வாழுங்க. அப்படி இல்லாத போது நீங்க என்ன செஞ்சிட்டீங்க? உங்களுடைய மனோ இச்சை கட்டுப்பட்டு பல தவறுகளை செஞ்சிட்டீங்க. இந்த மக்கள் எல்லாம் செஞ்ச தவறு என்ன தெரியுமா? இந்த தீன, இந்த மார்க்கத்தை துண்டு துண்டா ஆக்கி தனித்தனியா போயிட்டது. ஆனா எவ்வளவு துண்டு போட்டீங்கன்னாலும் சரி, எவ்வளவு கூறு போட்டு கூட்டம் கூட்டமா பிரிஞ்சு போனாலும் சரி, எல்லாரும் நம்ம கிட்டதான் வரணும் அப்படிங்கிறத மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்லிட்டு, உண்மையிலேயே எவ்வளவு பெரிய அழகிய ஒரு சுப செய்தி அல்லாஹ் சொல்றான் பாருங்களேன். யாரு நம்பிக்கையாளர்களா திகழ்ந்து, யாரு அல்லாஹ் ஒருத்தங்கிறத நம்பிக்கை கொண்டாங்களோ, நல்ல செயல்கள் செஞ்சாங்களோ, அவருடைய உழைப்பு மதிப்பற்று போகாது. 94வது வசனம். இது போதும் நமக்கு. அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டு நல்ல செயல்கள் செஞ்சு, யாரு அவனுக்காகவே எல்லாவற்றையும் அர்ப்பணித்து அவனிடமே பிரார்த்தனை செய்து வாழ்றாங்களோ, அவங்களுடைய உழைப்பு ஒரு நாள் மதிப்பற்று போகாது. மேலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், நம்ம அதையெல்லாம் பதிவு செஞ்சு வச்சுட்டு வர்றோம். அதனால நம்பிக்கையாளர்களே, நீங்க சந்தோஷமா நிம்மதியா நீங்க இருக்கிறதுல அழகா உறுதியா இருங்க அப்படிங்கிறது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். அல்ஹம்துலில்லாஹ். அதுக்கடுத்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், எந்த ஊர் மக்களையும் நாம அழிச்சிட்டோமோ அவர்கள் மீண்டும் திரும்பி வருவது சாத்தியமே கிடையாது. இது வரைக்கும் எத்தனை சமுதாயத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அழிச்சிருக்கான்? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மக்கள்ல இருந்து நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சமுதாயத்தை ஒரேதான் ஒட்டுமொத்தமா அழிச்சானா? அதுக்கு பின்னாடி சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம், அதுக்கு அடுத்து லூத் அலைஹிஸ்ஸலாம், அதுக்கு அடுத்து மதியன் வாசிகள், இப்படி பாத்தீங்கன்னா ரஷ்வாசி, இப்படி ஏகப்பட்ட பேர். அவ்வளவு பேரையும் அல்லாஹ் தஆலா அழிச்சானே, யாராச்சும் திரும்பி வந்தாங்களா? ஏன் அவ்வளவுக்கு போறோம்? அதெல்லாம் நம்ம கண்ணு முன்னாடி தெரியல. இந்த சுனாமில, இந்த வரக்கூடிய புயல்கள்ல, வரக்கூடிய எர்த்குவைக்ல போனாங்களே, யாராச்சும் ஒருத்தர் திரும்பி வந்திருக்காங்களா? இல்ல. அவ்வளவுதான், சாப்டர் க்ளோஸ் அப்படிங்கறது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனங்களை எல்லாம் சொல்லி முடிக்கிறான். அப்ப இந்த வசனம் எல்லாம் நமக்கு என்ன ஒரு உறுதியை கொடுக்குது? ஈமானிய உறுதியை கொடுக்குது. அல்லாஹ் ஒருத்தன் தாங்கிற நம்பிக்கையை கொடுக்குது. அதை நம்பி வாழ்ந்தா, நம்மளுடைய நல்ல செயல்கள் செஞ்சா, நம்மளுடைய எந்த ஒன்றையும் அல்லாஹ் வீணாக்க மாட்டான். அழகா பதிவு பண்ணி வச்சிருக்கான். அதுக்குரிய கூலிய நிச்சயமா இம்மையிலையும் தருவான், மறுமையிலையும் தருவாங்கிறது எந்த ஒரு அல்லாஹுடைய வாக்குறுதிக்கு மாற்றம் இல்லைங்கிறத பாத்துக்கிட்டோம். அதை மட்டும் இல்ல, அல்லாஹ் தஆலா அவங்கள ஒரு சமுதாயமா நான் படைச்சிருக்கேன். நீங்க இந்த மார்க்கத்தை துண்டு போடாதீங்க, நான் தான் உங்களுடைய அதிபதி, எனக்கு மட்டும் அடிபணிங்க, அதை விட்டுட்டு வேற பக்கம் போகாதீங்கிற செய்தியையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லியிருக்கான். இது வரைக்கும் தெரியாம செய்யற எந்த பாவத்தையும் அல்லாஹ் தஆலா மன்னிக்கிறேங்கிறான். பலகீனத்துல செய்யக்கூடிய பாவத்தை மன்னிக்கிறேங்கிறான். திருந்திருங்க, விட்டுருங்க. புரிஞ்சுக்கிட்டீங்களா? தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இனிமேல் யா அல்லாஹ், நான் இந்த தர்காக்களுக்கு போனா, அடக்க ஸ்தலங்களுக்கு போனா, நான் என்னுடைய மௌத்துக்காக, என்னுடைய மௌத்த நினைச்சு இந்த இடத்துக்கு தானே நானும் வரணுங்கிறத நினைச்சு நல்ல அமல் செய்வேன் யா அல்லாஹ். யா அல்லாஹ், இங்க அடங்கி இருக்கக்கூடிய அந்த மக்களுடைய பாவங்களை மன்னிச்சிரு யா அல்லாஹ். அப்படி துவா செஞ்சுட்டு வருவோம். நம்முடைய மரணத்தை நினைச்சிட்டு வருவோம். நம்முடைய மரணத்தை நினைச்சு நம்முடைய செயல்களை அழகாக்கிக்கிருவோம். ஆனா அங்க அடங்கி இருக்கவங்கள்ட்ட ஒரு நாளும் கேட்கவே கூடாது. அது மாதிரி ஷிர்கு, அது மாதிரியான ஒரு பெரும் பாவம் வேற எதுக்குமே கிடையாது. அல்லாஹ் தஆலா எல்லா பாவத்தையும் மன்னிக்கிறேங்கிறான், அவனுக்கு இணை வைக்கிற பாவத்தை தவிர. அதனால
இந்த பிழைகளை செய்திருந்தால் அல்லாஹ் இடத்துல அவசரமா அல்லாஹ் தெரியாம செஞ்சுட்டேன், அல்லாஹ் நீ எவ்வளவு அழகா எங்க கிட்ட சொல்லி காட்டுற, நீதான் எங்களுடைய ரப்பு, உனக்கு மட்டும்தான் நாங்க வழிபடணும், உனக்குத்தான் அடிபடணும், அடிபணியணும் அப்படின்னு சொல்லி நீ சொல்றியா, இன்ஷா அல்லாஹ் சமீஅனா யா அல்லாஹ், கேட்டுட்டேன் யா அல்லாஹ், வாத்தானா யா அல்லாஹ், கட்டுப்பட்டுட்டோம் யா அல்லாஹ் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் இடத்துல சரணடைஞ்சு நம்ம அல்லாஹ் ஒருத்தனை தவிர வேற யாரையும் வணங்கவோ, அவனுக்கு தவிர நம்முடைய நேர்ச்சைகளையும் நம்முடைய விவாதத்தையும் அவனுக்குத்தான் செய்யணுமே தவிர வேற யாருக்குமே செய்யக்கூடாதுங்கிறத அல்ஹம்துலில்லாஹ் அழகான உரையில புரிஞ்சுக்கிட்டோம். இப்ப 96வது வசனம் படிக்கிறீங்களா? இதுவரை எனில் யாஜூஜ் மாஜூஜ் திறந்து விடப்பட்டு ஒவ்வொரு உயரமான இடங்களிலிருந்தும் அவர்கள் வெளியேறும் வரை, மேலும் உண்மையான வாக்குறுதி நிறைவேறும் வேளை வரும் வரை, அப்போது சத்தியத்தை நிராகரித்தவர்களின் விழிகள் நிலை குத்தி நின்றுவிடும். எங்கள் துர்ப்பாக்கியமே, இவ்விஷயத்தில் நாங்கள் அலட்சியமாக இருந்து விட்டோமே, ஏன் நாங்கள் கொடுமை புரிந்தவர்களாய் இருந்து விட்டோமே என்று அவர்கள் புலம்புவார்கள். சின்னமாக நீங்களும் அல்லாஹுவை விடுத்து நீங்கள் வழிபட்டு கொண்டிருந்தவைகளும் நரகத்தின் எரிபொருள்கள் ஆவீர்கள். நீங்கள் அங்குதான் செல்ல வேண்டியிருக்கும். உண்மையில் இவர்கள் தெய்வங்கள் என்றால் அங்கு போயிருக்கவே மாட்டார்கள். இனி இவர்கள் எல்லாரும் என்றென்றும் அதிலேயே தங்க வேண்டியுள்ளது. அதில் அவர்கள் கதறுவார்கள். நிலைமை எப்படி இருக்கும் எனில், கூச்சல் குழப்பத்தால் அவர்கள் எதையும் செவிமடுக்க முடியாது. நம்மிடமிருந்து எவர்களுக்கு நன்மை கிடைக்கும் என்று முன்னரே முடிவு செய்யப்பட்டதோ அவர்கள் திண்ணமாக நரகத்தை விட்டு தொலைவில் வைக்கப்படுவார்கள். அந்த நரகின் சலசலப்பை கூட அவர்கள் கேட்க மாட்டார்கள். தம் மனத்திற்குகந்த இன்பங்களுக்கு மத்தியில் அவர்கள் என்றென்றும் வாழ்வார்கள். பெரும் திகிலை ஏற்படுத்தும் அந்நேரம் அவர்களை சிறிதளவும் துயரத்தில் ஆழ்த்தாது. மேலும் உங்களிடம் வாக்களிக்கப்பட்ட நாள்தான் இந்த நாள் என்று கூறிக்கொண்டு வானவர்கள் அவர்களை எதிர்கொண்டு வரவேற்பார்கள். எழுதப்பட்ட ஏடு சுருட்டப்படுவதை போல் நாம் வானத்தை சுருட்டும் அந்நாளில் நாம் முதலில் எவ்வாறு படைக்கத் தொடங்கினோமோ அவ்வாறே நாம் மீண்டும் படைப்போம். இது நம்முடைய பொறுப்பிலுள்ள ஒரு வாக்குறுதியாகும். திண்ணமாக அதனை நாம் நிறைவேற்றியே தீருவோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவ்வளவு அழகா சொல்றான் பாருங்க. எது வரைக்கும் இவங்களுடைய வாழ்க்கை இந்த உலகத்துல நிலைச்சு இருக்கும் தெரியுமா, இருப்பாங்க தெரியுமா? யஜூஜ் மௌஜூஜ்ங்கிற ஒரு கூட்டம் இருக்கிறாங்கல்ல, அவங்க திறந்து விடப்படுற வரைக்கும் அவங்க உயரமான இடங்கள்ல இருந்து வெளியேறி வருவாங்க. மேலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 97வது வசனத்துல சொல்றான், உண்மையான வாக்குறுதி நிறைவேறும் அந்த நேரம் வரும் வரைக்கும் தான் இவங்களுடைய ஆட்டம் பாட்டம் கூத்து கும்மாளம் எல்லாம். அப்போ சத்தியத்தை நிராகரித்தவங்களுடைய கண்ணு முடியெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் நிலை குத்தி நின்று விடும். துர்பாக்கியமே, இந்த விஷயத்துல நாங்க அலட்சியமா இருந்துட்டோமே, ஏன் நாங்க கொடுமை புரிந்தவர்களா ஆயிட்டோம் அப்படின்னு சொல்லி புலம்புவாங்க. இப்ப பாருங்க எவ்வளவு அறிஞர்கள் கூப்பிட்டு கூப்பிட்டு சொல்றாங்க, தலைப்பா போட்டு பேசுறாங்க, விழாக்கள் வைக்கிற மாதிரி அங்கங்க பயான்களும் நிகழ்ச்சிகளும் ஏற்பாடு பண்ணி அவ்வளவு அழகா சொல்றாங்க. எல்லாத்துக்கும் பணம் கட்டி காசு கட்டி டிக்கெட் வாங்கி போய் பாக்குறாங்க. ஆனா இஸ்லாம சொல்ற இடத்துல பூரா ஃப்ரீ சாப்பாடு வேற, இதுல அழைப்பு வேற. எவ்வளவுலாம் செஞ்சு இந்த இஸ்லாத்தை தெரிஞ்சுக்கோங்க, அல்லாஹ் யாரு தெரியுமா, அவன் ஒருத்தன் தான், அவன் தான் நம்மளை படைச்சான், அவனை தவிர நம்ம வேற எங்கேயுமே போக கூடாது, அவன்கிட்ட கேட்கணும், அவன் நம்ம கேட்கக்கூடிய அத்தனை கேட்கக்கூடியவனா இருக்கான், பார்க்கக்கூடியவனா இருக்கான், கணக்கெடுக்கக்கூடியவனா இருக்கான். அவன் நம்ம மனிதர்களுடைய ஆற்றல் மாதிரி அவனை நினைக்காதீங்க, அவனுடைய ஆற்றல் அபாரமானது அப்படின்னு சொல்றதையெல்லாம் விட்டுட்டு ஒரு சில கூட்டம் தன்னுடைய கைகளால செஞ்ச சிலைகளுக்கும் மத்த பொருள்களுக்கும் முன்னாடி போய் விழுந்து அடிபணிகிறாங்கண்டா, இன்னும் ஒரு கூட்டம் இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டு கபருக்கு முன்னாடி, இன்னொரு கூட்டம் இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டோம் முரீது ஷேகு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம், இன்னும் ஒரு கூட்டம் ஒண்ணுமே இல்லை, கடவுளே இல்லை, இறைவனே இல்லை, அதெல்லாம் இயற்கையா வந்துச்சு. யா அல்லாஹ் எத்தனை கூட்டமா வச்சிருப்பியோ ரப்பே ரஹ்மானே, உனக்குத்தான் யா அல்லாஹ் தெரியும். உண்மையிலேயே சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் தஆலா அவனுடைய வாக்குறுதி வரும் வரைக்கும்தான் இவங்களுடைய எல்லா ஆட்டமும். அதுக்கு பின்னாடி அந்த நேரம் வந்துருச்சுன்னா பார்வையெல்லாம் நிலை குத்தி, எங்களுக்கு துர்பாக்கியமே, இந்த விஷயத்துல நாங்க அலட்சியமா இருந்துட்டோமே, எங்களுக்கு நாங்களே கொடுமை செஞ்சுக்கிட்டோமேன்னு புலம்புவாங்க. ஆனா புலம்பி ஏதாச்சும் பிரயோஜனம் இருக்கா? இல்ல. ஈடேற்றம் இருக்கா? இல்ல.
அல்லாஹ் அதனாலதான் அவ்வளவு அழகா சொல்றான், அந்த நாள் வர்றதுக்கு முன்னாடி நீங்க விழிப்போட இருந்துக்கங்க, என்னுடைய எச்சரிக்கைகள் உங்கள்ட்ட வந்திருக்கப்போ உணர்வு பெறுங்க, அதை எடுத்து நடங்க. நிச்சயமா நீங்களும் அல்லாஹை விடுத்து நீங்கள் வழிகெடுத்து கொண்டிருந்தீங்களே, அவங்களும் நரகத்தோட எரிபொருட்களா ஆகுவீங்க. நீங்க அங்குதான் போய் தேட வேண்டியது இருக்கு. என்னடா சுப்ஹானல்லாஹ், எந்த கற்களையும் எந்த சிலைகளையும் எதெல்லாம் வச்சு வணங்குனாங்களோ அவங்களையும் அந்த வணங்குனவங்களையும் அந்த சிலைகளையும் தூக்கி அந்த நெருப்புல போடையில அப்படியே நுந்து போவாங்களாம். ஐயோ, இவங்களைத்தானே நம்ம வணங்கணும், இவங்கெல்லாம் நமக்கு காப்பாத்துவாங்கன்னு நம்பித்தானே மாலைய போட்டோம், பாலை ஊத்துனோம், தேனை ஊத்துனோம், இன்னும் என்னன்னா நகை நட்டெல்லாம் கூட போய் கலட்டி போட்டோம், சொத்து சோகங்களை எல்லாம் கூட எழுதி வச்சோம், எல்லாத்தையும் கொடுத்தோம். அடாடா, இவங்களையா நம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஒரு வேதனைப்படுவாங்களாம். அந்த நிலைமை வரக்கூடாது, அல்லாஹ் பாதுகாக்கணும். சோ அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், அவங்களையும் அவங்களுடைய அந்த வணங்கப்பட்ட அந்த வகையிலையும் நம்ம எல்லாத்தையும் நரகத்தோட எரிபொருட்களா ஆக்கிருவோம். அங்கதான் இவங்களும் போகணும், அவங்களும் போகணும். உண்மையிலேயே நீங்க தெய்வங்கள் என்று அங்கு போயிருக்கவே மாட்டார்கள். இனி இவர்கள் எல்லோரும் என்றென்றும் அதிலேயே தங்க வேண்டி இருக்கு. தெய்வங்கள்ட்ட நீ போவீங்க? எந்த தெய்வம் உங்களை பாதுகாக்கும்? எந்த கடவுள்னு சொன்னீங்களே, எந்த கடவுள் உங்களை காப்பாத்தும்? கிடையாது. அந்த கடவுள்களும் நீங்களும் போய் நரகத்தின் எரிபொருளா எரிகொல்லிகளா ஆக வேண்டியதுதான் சொல்லி, இது மனிதனுடைய வார்த்தையா? இதுக்கு ஏதாச்சும் ஒரு எக்ஸ்பிளனேஷன் இருக்கா? இல்ல, அவங்க டைரக்டா சொல்றான். அப்போ இந்த குர்ஆனை எடுத்து நம்ம படிச்சு பார்த்தா தானே, அதனாலதான் மாற்று மத மக்களுக்கு, நம்ம மற்ற சகோதர சகோதரிகளுக்கு இந்த அல்லாஹ்வுடைய வேதத்தை கொடுக்கணும், அழகான முறையில படிக்கிறதுக்கான ஏற்பாடுகளை செய்யணும். நம்ம வீட்டு ஃபங்க்ஷனுக்கு, ப்ரோக்ராமுக்கு இதுக்கெல்லாம் கூப்பிடுறோமே, நாளைக்கு அவங்க கேட்க மாட்டாங்க? அல்லா, இஸ்லாத்தை பத்தி உங்க ஒண்ணுமே சொல்லவே இல்லையா அல்லா? இவங்களோட எல்லாமே பழகணும், போனோம், வந்தோம், சுத்தணும், சாப்பிட்டோம், எல்லாம் செஞ்சோம், ஒண்ணு கூட சொல்லலைன்னா நம்ம என்ன சொல்லுவோம், என்னத்து செய்வோம்? அல்லா, எங்களை அப்படிப்பட்ட நிலைமைக்கு ஆளாக்கிறாத யாழ்லா. நாங்களும் அழகான முறையில செயல்பட்டு பிற மக்களுக்கும் அழகான முறையில எடுத்து சொல்லக்கூடிய மக்களா எங்களை ஆக்கியாள்லா. அவ பாருங்க, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், நீங்களும் யாரெல்லாம் நிராகரிச்சுட்டு போனீங்களோ, அல்லாஹை விட்டுட்டு மற்ற தெய்வங்களை எடுத்துக்கிட்டீங்களோ, அவங்களும் போய் நரகத்தின் நெருப்புகளா எரிகொல்லிகளா அங்கதான் தங்கணும். உங்களுக்கு வேற இடமே இல்லை. அன்னைக்கு அதுல கதறுவாங்க. நிலைமை எப்படி இருக்கும் தெரியுமா? கூச்சல் குழப்பத்தால் அவங்க எதையுமே செவி மடுக்க முடியாது. அப்படிப்பட்ட கூச்சலும் குழப்பமும் அழுகையும் கண்ணீரும் அப்படி இருக்கும். அப்போ நம்மிடமிருந்து எவர்களுக்கு நன்மை கிடைக்கும்னு முன்னமே முடிவு செய்யப்பட்டதோ அவர்கள் நிச்சயமா இந்த நரகத்தை விட்டு தொலைவில் வைக்கப்படுவாங்க. இந்த கூச்சலையும் கேட்க மாட்டாங்க, குழப்பத்தையும் கேட்க மாட்டாங்க, கண்ணீரும் வடிக்க மாட்டாங்க, நரகத்தோட வெப்பம் அவங்களுக்கு பாதிக்காது. இதையெல்லாம் விட்டுட்டு அவங்கள தூரமா வச்சிருவோம். ஏன்டா, அவங்க யார நம்பினாங்க? அல்லாஹ் ஒருத்தனை நம்பினாங்க, அவனுக்கு மட்டுமே அடிபணிந்தாங்க, அவனை தவிர எங்கேயுமே போகல. அதனால அவங்களுடைய முடிவெல்லாம் நல்ல முடிவா இருக்கும். நரகத்தை விட்டு தொலைவில் வைக்கப்படுவாங்க. அல்லாஹ் தஆலா அடுத்த வசனத்துல சொல்றான் பாருங்க, இந்த நரகத்தோட சலசலப்பு இருக்குல்ல, அது கூட அவங்க கேட்க மாட்டாங்க. அது மட்டும் இல்ல, அவங்க மனசுக்கு பிடிச்ச, மனம் விரும்புற இன்பங்களுக்கு மத்தியில அவங்க என்னென்றுமே வாழுவாங்க. இந்த ஒரு வசனம் ஒரு மோமினுக்கு, ஒரு முத்தகீனுக்கு, அல்லாஹ்வை நம்பிய ஒரு மனிதருக்கு இது பத்தாதா? இந்த உலகத்துல எவ்வளவு கஷ்டம் இருந்துட்டாலும் சுப்ஹானல்லாஹ், அந்த மறுமையின் இன்பத்தை நினைச்சே நம்ம வாழ்ந்துட மாட்டோமா? அது மட்டும் இல்ல, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், அந்த சலசலப்ப கூட கேட்க மாட்டாங்க. இங்க பாருங்களேன், எவ்வளவு வசதியில, எவ்வளவு செல்வத்துல, எவ்வளவு அதிகாரத்துல, எவ்வளவு ஒரு எல்லாமே கிடைச்சி இருந்தாலும் மனசுக்கு பிடிச்ச ஒரு வாழ்க்கை இருக்குதா? மனசுக்கு பிடிச்ச சூழ்நிலை இருக்குதா? ஏதாச்சும் ஒரு குறை இருக்கும். நினைச்சேன், ஆனா அதை மட்டும் செய்ய முடியல அப்படின்ற ஒரு ஏக்கம் இருக்கும். ஆனா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், நாளை மறுமையில நீங்க நன்மை செஞ்சு வாழ்ந்தீங்கல்ல, என்ன நம்பி வாழ்ந்தீங்கல்ல, என்னிடம் மட்டும்தானே நீங்க கேட்டீங்க, எனக்கு மட்டும்தானே நீங்க அடிபணிஞ்சு வாழ்ந்தீங்க, அதனால நான் உங்களை நரகத்தை விட்டு தூரமாக்கிடுறேன், அதோட சத்தம் கூட கேட்காது. அது மட்டும் இல்ல, உங்க மனசுக்கு பிடிச்ச
நம்ம மனசுக்கு பிடிச்ச இன்பம்டா. அல்லாஹ் அக்பர். அந்த வாழ்க்கை எப்படி இருக்கும்? கொஞ்ச நேரம் கற்பனை பண்ணி பார்ப்போமே. நம்ம மனசுக்கு பிடிச்ச கணவன், நம்ம மனசுக்கு பிடிச்ச பிள்ளைங்க, நமக்கு மனசுக்கு பிடிச்ச குடும்பம், நம்ம மனசுக்கு பிடிச்ச வீடு, நமக்கு மனசுக்கு பிடிச்ச சுற்றுச்சூழல், நமக்கு மனசுக்கு பிடிச்ச ட்ரெஸ், நம்ம மனசுக்கு பிடிச்ச சாப்பாடு, இப்படி அடுக்கிக்கிட்டே போகலாம். எல்லாம் நமக்கு பெர்ஃபெக்ட்டா இருக்கா இங்க? இல்ல. அங்க இருக்கும் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், உங்க மனம் விரும்பிய மனசுக்கு உகந்த அந்த இன்பங்களுக்கு மத்தியில கொஞ்ச நாள், ஒரு நாள், 2 நாள் நம்ம ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறோம், ரொம்ப பிடிச்சிருக்கும். ஈவினிங் ஆனா அவ்வளவுதான், முடிஞ்சு காலி பண்ணணும், போகணும், டயர்ட் ஆயிரும், அவ்வளவுதானா அப்படின்னு வந்துருவோம். அது மாதிரியா? இல்ல, என்னைக்கும் அங்க வாழ்வீங்க. உங்க மனம் மனம் விரும்பிய இன்பத்தோட. அல்லாஹ் தஆலா அடுத்த வசனத்துல பாருங்க, 103 அல்லாஹ் சொல்றான், பெரும் திகிலை ஏற்படுத்தும் அந்த நேரம் அவர்களை சிறிதளவும் துயரத்தில் ஆழ்த்தாது. அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர். எவ்வளவு பயங்கரமான நேரம். ஆனா அல்லாஹ்வை நம்பி இந்த மனசை கண்ட்ரோல் பண்ணி கட்டுப்படுத்தி நம்பிக்கையோட வாழ்ந்தாங்கல்ல, அந்த மக்களுக்கு அவ்வளவு பெரிய திகிலை கொடுக்கக்கூடிய நேரம் கொஞ்சம் கூட திகில் இருக்காது, துயரம் இருக்காது. மேலும் உங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட நாள் இதுதான் அந்த நாள் என்று கூறி வானவர்கள் அவர்களை எதிர்கொண்டு வரவேற்பார்கள். சலாம் சலாம், உங்களுக்கு சாந்தி, சலாமுன் அலைக்கும், உங்கள் மீது சாந்தி உண்டாகட்டும். யாருடைய சாந்தி, யாருடைய நிம்மதி, யாருடைய அமைதி? அல்லாஹ் உங்களுக்கு குடிக்கூடிய நிம்மதி, அல்லாஹ் உங்களுக்கு குடிக்கக்கூடிய வாழ்த்துக்கள். வாங்க வாங்க என்று வெல்கம் பண்ணி நிலையான இன்பத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுப்பேன்டா. அதுக்கு அடுத்து அல்லாஹ் தஆலா கெட்ட மனிதர்களுக்கு, நிராகரிக்கக்கூடிய மனிதர்களுக்கு, அவர்கள் புலம்பக்கூடியது, அவங்களுடைய கஷ்டம், அதையெல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லிட்டு நல்ல மனிதர்களுக்கு கிடைக்கக்கூடிய அற்புதங்களையும் அல்லாஹ் இன்பங்களையும் சொல்லிட்டு அடுத்து அல்லாஹ் தஆலா சொல்றான் 104வது வசனத்துல, எழுதப்பட்ட ஏடு சுருட்டப்படுவது போல நம்ம வானத்தை சுட்டுவோம்ல, அந்த நாள்ல நான் முதலில் எவ்வாறு படைக்க தொடங்கணுமோ அவ்வாறே மீண்டும் படைப்போம். அப்ப எல்லாத்தையும் எல்லாம் அழிச்சிருவான், எதுவுமே இருக்காது. ஆனா திருப்பியும் உருவாக்கி கொண்டு வர வேண்டாம். இது அவனுடைய வார்த்தை. 100% இன்ஷா அல்லாஹ் நடக்கும். இதுல எந்த ஒரு மாற்றம் இல்லை. அது நம்முடைய பொறுப்பில் உள்ள ஒரு வாக்குறுதி. நிச்சயமா அதனை நாம் நிறைவேற்றியே தீர்வோம் அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி முடிக்கிறான். இது எல்லாம் ஈமான் கொண்டவர்கள் கண்டிப்பா நம்பணும். இது அல்லாஹ் இந்த வானத்தை அப்படியே பேப்பரை சுருட்டின மாதிரி சுருட்டிடுவானாம். எவ்வளவு அழகா சொல்லி காட்டுறான் பாருங்க. சுருட்டி எல்லாத்தையும் அழிச்சு முடிச்சுட்டு அடுத்து நம்ம மீண்டும் படைப்போங்கிறது சொல்றான். இன்ஷா அல்லாஹ் அந்த படைப்புல நாம ஈடேற்றம் பெற்ற கூட்டத்துல இருக்கணும்டா. இது எல்லாம் நம்பி வாழக்கூடியவர்களா இருக்கணும் அப்படிங்கிறது சந்தேகம் இல்லை. அடுத்து 105 அல்லாஹ் தஆலா சொல்றான், ஜபூர் வேதம் இருக்கு பார்த்தீங்களா, அதுல நல்லுரை வணங்கிய பிறகு நம்முடைய நல்லடியார்களே இந்த பூமிக்கு வாரிசுகளா ஆவாங்கன்னு நம்ம எழுதிவிட்டோம். அடுத்து 106வது வசனம், அடிபணிந்து வாழும் மக்களுக்கு இதுல மிகப்பெரிய அறிவிப்பு இருக்குது. யார் அல்லாஹ் கட்டுப்பட்டு வாழணும்னு நினைக்கிறாங்களோ அப்படிப்பட்ட மக்களுக்கு இந்த வேதத்துல நிறைய அறிவிப்பு இருக்குது. நபியே, நாம் உம்மை உலகத்தாருக்கு அற்புடையாகவே அனுப்பி இருக்கிறோம். தண்டனை வழங்குவதற்காக நம்ம அனுப்பல, உங்களை அருக்கொடையா கொடுத்திருக்கோம். நீங்கள் சொல்லக்கூடியதெல்லாம் உண்மையானது. நீர் அவர்கள்ட்ட சொல்லுங்க, உங்கள் இறைவன் ஒரே ஒரு இறைவன் தான். பாருங்களேன், 10 வருஷத்துக்கு முன்னாடிதான் இப்ப சொன்னா, திரும்பியும் உலகத்தால சொல்றான் பாருங்க. நீங்க அந்த மக்கள்கிட்ட சொல்லுங்க, உங்களுடைய இறைவன் ஒரே ஒரு இறைவன் தான் என்று எனக்கு வகை அறிவிக்கப்பட்டுள்ளது. எனவே நீங்கள் அவனுக்கு அடிப்படைந்தவர்களா இருக்கிறீர்களா என்ன? அவனை விட்டுட்டு எங்க போறீங்க? போகாதீங்க இப்படிங்கிற செய்தியை நபியா உங்கள்கிட்ட சொல்லுங்க. அவர்கள் புறக்கணித்தால் நீங்க சொல்லுங்க, நான் வெளிப்படையா உங்களுக்கு எச்சரிக்கை செஞ்சுட்டேன். இனி உங்களிடம் வாக்களிக்கப்பட்ட அந்த விஷயம் உண்மையிலேயே பக்கத்துல இருக்கு, அண்மையில் இருக்கிறதா அல்லது வெகு தூரத்தில் இருக்கிறதாங்கிறத நீங்களே அறிந்துக்கங்க. நான் அறிய மாட்டேன். நம்மளுடைய ஒவ்வொருத்தருக்கும் எத்தனையோ ஆண்டுகள் காலம் போயிருச்சு. ஆனா நம்மளுடைய சக்கராத், நம்மளுடைய உலக முடிவு எது? நம்மளுடைய வாழ்நாள் தான். நம்ம வாழ்நாள் முடிஞ்சுட்டா எவ்வளவு ஆண்டுகள் இருந்தாலும் நமக்கு ஏதாவது செய்ய முடியுமா? முடியாது. அதனால அல்லாஹ் தஆலா சொல்றான், நபி இந்த மக்கள்கிட்ட சொல்லுங்க, அல்லாஹ் ஒருத்தன் தான், அவனை தவிர வேற யாரும் இல்லைங்கிறத எனக்கு வஹி மூலம் அல்லாஹ் அறிவிச்சுட்டான். நீங்க அவனுக்கு அடிப்படையவர்களா இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஈடேற்றம்.
அதை விட்டுட்டு புறக்கணிச்சுட்டு போனீங்கன்னு சொன்னா வெளிப்படையா நான் உங்களுக்கு எச்சரிக்கை செஞ்சுட்டேன். இனி உங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட அந்த நேரம் இருக்குல்ல, பக்கத்துல இருக்கா தூரத்துல இருக்கிறா அப்படிங்கறத கூட நான் அறிய மாட்டேன். அதனால உங்களுக்கு விஷயத்த சொல்லிட்டேன். இதுக்கு மேல நிராகரிச்சு போனீங்கன்னா உங்களுக்கு தான். நீங்க நம்பிக்கை கொண்டு வந்தீங்கன்னா அதுவும் உங்களுக்கு தான் அப்படிங்கிற சொல்லிட்டு 110வது வசனம், உரக்க கூறுவனவற்றை நீங்கள் மூடி மறைத்து செய்வனவற்றை திண்ணமாக அல்லாஹ் அறிகிறான். நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொன்னையும் அல்லாஹ் அறியக்கூடியவனா இருக்கான். நான் புரிந்து கொள்வது இதுவே. ஒருவேளை அது கால அவகாசம் உங்களுக்கு ஒரு சோதனையாக இருக்கலாம். மேலும் குறிப்பிட்ட காலம் வரை நீங்கள் இன்பம் அனுபவிக்க கொடுக்கப்பட்ட ஒரு வாய்ப்பாகவும் இருக்கலாம். ஆகவே நீங்க என்ன செய்யுங்க, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபியை சொல்றான் பாருங்க. நான் புரிஞ்சுக்கிறது என்ன தெரியுமா, ஒருவேளை உங்களுக்கு அவகாசம் கொடுத்திருக்கிறது ஒரு சோதனையா இருக்கலாம், இல்ல உங்களுக்கு கொஞ்ச நாளைக்கு இன்பம் அனுபவிக்கிறதா இருக்கலாம். ஆனா திருந்திருங்க. இறுதியில் இறை தூதர்கள் கூறினார்கள், என் அதிபதியே, நீ சத்தியத்தை கொண்டு தீர்ப்பளிப்பாயாக. மேலும் மக்களே, நீங்கள் இட்டுக்கட்டி கூறுவதற்கு எதிராக எங்களுக்கு உதவியாளனாக இருப்பவன் கிருபையுள்ள எங்கள் இறைவன் தான். எவ்வளவு அழகா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி முடிக்க சொல்றான் பாருங்க. நீங்க எல்லாத்தையும் அழகான முறையில சொல்லிடுங்க. கேட்டா அவர்களுக்கு ஈடேற்றம், மாறு செஞ்சால் தண்டனை. ஆனா இந்த குறிப்பிட்ட காலம் அவகாசத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கிறது ஒண்ணு அவங்க புரிஞ்சு திருந்தலாம்ங்கிறதுக்கு, இல்ல அவங்களுக்கு இது சோதனையா இருக்கலாம், இல்ல இன்பங்களை அனுபவிச்சுட்டு அவங்க என்ன செய்யலாம், தண்டனைக்கு ஆளாகலாம். அதனால இறுதியில ஒவ்வொரு தூதர்களும் அந்த மக்கள்கிட்ட சொல்றாங்க, சொல்லி முடிச்சுட்டு, எங்களுடைய ரப்பே, சத்தியத்தை கொண்டு நீ தீர்ப்பு கொடு அல்லாஹ். மேலும் மக்களே, நீங்க இட்டுக்கட்டி சொல்றதுக்கு எதிரா அல்லாஹ் இடத்துல உதவி தேடுறோம். அல்லாஹ், நீ எங்களுக்கு கிருபை செய்யக்கூடியவனா இருக்கிற ரப்பே அப்படின்னு அழகான முறையில துவாவோட முடிக்கிறாங்க. அல்லாஹ் எங்களையும் நல்லோர்களுடன் சேர்த்து உன்னுடைய இந்த அழகிய வார்த்தைகளை எல்லாம் கேட்டு அழகிய முறையில் அமல் செஞ்சு அல்லாஹ் இந்த நரகத்தை விட்டு தொலை தூரத்தில் இருக்கும் அல்லாஹ் அந்த சொர்க்கத்து இன்பத்தில் நிரந்தரமாக இருக்கும் கூட்டத்தில் எங்களை சேர்த்து வைப்பாயாக. எங்கள் அனைவரையும் நீ இந்த நரக நெருப்பிலிருந்து பாதுகாப்பாயாக, உனக்கு இணை வைப்பதிலிருந்து பாதுகாப்பாயாக. அல்லாஹ் நாங்கள் அறிந்து கொண்டு அல்லது அறியாமலோ உனக்கு இணை வைப்பும் அந்த செயல்களில் வந்து எங்கள் அனைவரையும் பாதுகாத்து அல்லாஹ் உன்னுடைய நல்லுரையை ஏற்று அழகிய முறையில் அமல் செய்யக்கூடிய நன்மக்கள் கூட்டத்தில் எங்கள் அனைவரையும் சேர்த்து அருள் புரிவாயாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி, சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக, நஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த, நஸ்தக்ஃபிருக வ நத்தூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வஸ்ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.